வணக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கதிர்வீச்சு, அந்த ஒரு அலைகள், சரிங்களா, அந்த ஒரு எண்ணெய் அலைகள், சரிங்களா, நம்ம பாடியுடைய எண்ணெய் அலைகள், ஓகேங்களா. நம்முடைய சோல் பவர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சோலுடைய அது ஒரு எனர்ஜி, அதுதான் இது. இப்போது இந்த சோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எதை நம்ம கொடுக்குறோமோ நம்ம அதை சோலுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பசு, சரி. நம்ம வந்துட்டு எதை நம்ம கொடுக்குறோமோ அதை அப்படியே வந்துட்டு உள்வாங்கிக்கும், சரிங்களா. இப்போ நம்ம நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், அதே மாதிரி புரியுதுங்களா, இதில் வந்து நமக்கு நன்மை நம்ம நல்லது நினைக்கிறதுனாலையும், நல்லது செய்கிறதுனாலையும், இல்லை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுனாலையும் நமக்கு தான் நன்மை. ஏன்னா நமக்குள்ளே நல்லதெல்லாம் வந்து சேரும் பொழுது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பதின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு அணுவுலையும் இருக்கக்கூடிய அந்த பதிங்கிற கூடிய அந்த ஒரு எரியாட்டு வந்துட்டு நமக்கு வந்து வேலை செய்யும், சரிங்களா. நம்முடைய நோக்கம் வந்துட்டு என்னென்னா, நம்மளுடைய தேவைகள் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பதியை நம்ம வந்து தூண்டி விடணும், சரிங்களா. நம்ம தூண்டி விடுறதன் மூலமாக அந்த பதி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு எரியாற்றல் நமக்கு தேவையானதை நம்மளை நோக்கி வந்துட்டு ஈட்டு வந்து கொண்டு வரும், சரிங்களா. நமக்கு தேவையானதை அதே மாதிரி நம்மளுடைய வந்து என்ன மாதிரியான வந்து ஒரு ஆசைகள் இருக்கோ, ஒரு கனவுகள் இருக்கோ, எந்த ஒரு ஆசையும் எந்த ஒரு விஷயமே சரி மற்றவங்களுக்கு வந்து தீங்கு பண்ணாததாக இருக்கணும், சரிங்களா. இதுதான் வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு அந்த எரியாட்டம் வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எரியாட்டம் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் வந்துட்டு என்னென்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு 10,000 வேணும்ப்பா எனக்கு அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 நீங்கள் யாரையும் போயிட்டு வந்து அந்த 10,000 நீங்கள் சம்பாதிக்கிறதுனால வந்து வேறு யாரோ வந்து ஒரு 2 பேர் வந்துட்டு ஒரு மன வருத்தமோ, இல்லை வந்துட்டு ஒரு நம்மளை வந்துட்டு ஏமாற்றிட்டாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங்ஸோ, அதனால நம்ம வந்து நியாயமான வழியில் நம்ம வந்து கொண்டு வரணும், சரிங்களா. நம்ம நியாயமான வழியில் எந்த ஆன்மாவுக்கும் நம்ம வந்து துன்பம் இல்லாத வகையில் நம்ம வந்துட்டு நம்முடைய ஆசைகள், தேவைகள் இதெல்லாம் நம்ம இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கணும், சரிங்களா. நம்முடைய லைஃப் லாங் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான முக்கியமான வந்து இந்த ஒரு வழி வந்துட்டு இது ஒன்று தான், சரிங்களா. ஏன்னா இப்போ வந்து கண்கூட நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, பல விஷயங்கள் நம்ம கண்கூட நிறைய வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இப்போ வந்து எந்த ஒரு தீய செயல்களுமே நமக்கு வந்துட்டு நடக்குது, இல்லை வந்துட்டு ஒரு வந்து நமக்குள்ளே நம்ம ஃபேமிலிலேயோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்ம தான், சரிங்களா. நம்ம தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் இதெல்லாம் இல்லையா, நமக்கு தெரிஞ்சு நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா, நமக்கு தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய தவறுகள், சரிங்களா. அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா திருமந்திரத்தில் வந்துட்டு 150வது சரிங்களா. அப்போ திருமந்திரத்தில் 2334வது பாட்டு, சரிங்களா. அதில் வந்துட்டு திருமூலர் வந்துட்டு சொல்கிறாங்க என்னென்னா, பாசம் பயிலுயிர் தானே பரமுதல், பாசம் பயிலுயிர் தானே பசுவென்ப, சரிங்களா. பாசம் பயில பதி பரமாதலார்,
ஓகேங்களா? ம் பாசம் பையில் பதி பசுவாகமே. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பாசம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அசித்து அதே மாதிரி அறிவில்லாத பொருட்கள். ஆனால் அதை பற்றி நம்ம நிறைய இருக்குது, நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போது இந்த அந்த ஒரு நினைவுனா சொல்லிக்கலாம் அதில், சரிங்களா? மாயின்னு சொல்லுவாங்க, நிறைய அதில் இருக்குது. இப்போது இந்த பாசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசை, அந்த ஆசையை துன்பத்துக்கு காரணம் சொல்லாங்க இல்லையா? இந்த ஆசை கூட சரிங்களா? இந்த ஆசை பார்த்திங்கன்னா இந்த பாசமக்கிலே சேர்ந்தது தான். ஓகேங்களா? ஆசை நியாயமான ஆசையாக இருக்கணும். இப்போதைக்கு நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நம்ம எப்படி இந்த கர்மாக்கள் சேர்த்துக்காமல் நம்ம வாழக்கூடிய ஒரு முறையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது இது. இப்போ பாருங்க, அந்த பாசம் கைடு தானே பரமுதல். புரியுங்களா? நம்ம அந்த பாசம் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுடைய அந்த உயிர் என்ன, நம்மளுடைய அந்த உயிர் பார்த்திங்கன்னா அந்த பாசத்தோடு போய்ட்டு சேர்ந்துச்சுன்னா பாசம் பயிர் தானே பசுவென்ற, சரிங்களா? அந்த பாசம் இப்போ அந்த உயிருக்கு கூட அந்த பாசம் அந்த ஒரு மாயை போய் சேருது, சரிங்களா? போய் சேர்ந்த அப்புறமா அந்த பாசம் சொன்னால் அந்த பாசமே என்னது, அந்த ஒரு மாயை இல்லையா? அந்த மாயை என்ன சொல்லணும்னா, நான் தான் நீயே சொல்லணும், சரிங்களா? நான் தான் நீயே சொல்லணும். அப்படியே அதுவாகவே அதை மாற்றிக்கும், சரிங்களா? அந்த பாசங்கிறது அதுவாகவே அதை மாற்றிக்கும், சரிங்களா? அப்போது நீங்கள் அதை பாசத்துக்கிட்டீங்க. அந்த ஒரு பாசங்கிறது எல்லா விதமான உணர்ச்சிகள், நல்லது மட்டும் கிடையாது, சரியா? அது நல்லது கேட்டது எல்லாமே, சரிங்களா? எல்லா வகையான அந்த ஒரு தேவை, அந்த ஒரு உணர்ச்சிகள், சரியா? அதுக்கு நல்லது கேட்டதெல்லாம் தெரியாது அதுக்கு, இல்லையா? அதுக்கு கிடையாது. ஆனால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த உயிர் இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா, அந்த பசு இருக்கு இல்லையா, அதுக்கு தெரியும் நல்லது கெட்டது. ஆனால் அதையுமே அது செயல்பட விடாது. அது ஏன் செயல்பட விடாதுன்னா, அந்த ஒரு பாசம் சொல்லக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அதை போயிட்டு அந்த பசங்க இந்த ஆன்மா கூட போய் சேர்ந்துட்டு அப்படியே தானாகவே அவரோட மாற்றிக்கும். அதை புரியுதுங்களா? தானாகவே மாற்றிக்கும். நான் தான் நீயும் சொல்லும், சரிங்களா? அது ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஏதோ பரம்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வண்டை பிடாரி ஊர் பிடாரி வேறு வட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் வெளியிலேருந்து தான் வருது. இல்லை, வெளியில் நம்ம பிறந்த வெளியில் தானே என்ன, நம்ம பிறக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அவ்வளோ பியூட்டியாக இருக்குது. வெளியே அதான் குழந்தைகளுங்கிறது அவ்வளோ பியூட்டியாக இருக்குது. அது வெளியே இருக்கக்கூடிய எல்லாரையும் வளர 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 4 பேரை பார்த்து அது அப்படியே தெரிஞ்சுக்குது, சரியா? தெரிஞ்சுக்குது. அது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்புது, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த பாசங்கிறது, அந்த மாயங்கிறது அந்த ஆன்மாக்குள்ளே போயிட்டு நான் தான் நீன்னு சொல்லுது, சரிங்களா? அதை நம்ம பிறக்கும் பொழுது அந்த ஆன்மா எவ்வளோ அந்த ஒரு பியூட்டியாக இருக்குது. அந்த பியூட்டி சுத்தமாக போயிட்டு அப்படி கெட்டவனாகவே மாற்றிடுது, சரிங்களா? அதை நம்பவும் வைக்கிது, இதான் சரி அப்படின்ட்டு அதை நம்பவும் வைக்கிது. அந்த அறிவுங்கிறது, அந்த அறிவு அப்படியா பசுங்கிற ஆன்மாங்கிறத, அந்த ஆன்மா பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா அந்த கடவுள்கிட்டேருந்து ஒரு சின்ன பாட் தான் அது, சரிங்களா? அப்போது அதுவுமே நம்புது, ஆமாம் போல் அப்படின்ட்டு அதுவுமே நம்புது. இப்போ பார்த்திங்கன்னா தானே பசுவன், சரிங்களா? நான் தான் நீ சொல்லுது. அந்த
அந்த மாயை இருக்கு இல்லையா, அந்த மாயை இது ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறத மட்டும் கேளு செய் அப்படின்ட்டு ஆட போடுறது என்ன, நம்மளை ஆட்டி வைக்கிறது. சரியாண்ணா? இப்போது பாசம் பையில் பதி பரமாதலால். சரிங்களா? பாசம் பையில் பதி பரமாதலால். பாசம் பார்த்திங்கன்னா பதிக்கிட்ட போய் நெருங்க முடியாது. சரியா? பதிக்கிட்ட இந்த பாசம் நெருங்கவே முடியாது. ஏன்னா பதிங்கிறது கடவுள் தன்மை. சரிங்களா? அந்த பதிக்கிட்ட இந்த பாசம் போக முடியாது. பாசம் பையில் பதி பசுவாகமே. இந்த பாசத்தை அந்த பாசம் மட்டும் இந்த பதிக்கிட்டையும் போயிடுச்சுன்னா இந்த பதி பசுவாக மாறிடும். பதினானது அந்த கடவுள் தன்மை என்ன, அந்த பசுவானது நம்மளுக்கே உயிர். சரியா? அப்போ பாருங்கள், அந்த பாசத்துக்கு எவ்வளோ ஒரு வல்லமை இருக்கு பாருங்க. புரியுதுங்களா? அதனால தான் நம்ம குழந்தைங்கக்கிட்ட கூட சரி, எந்த ஒரு நெகட்டிவ்ஸு, எந்த ஒரு பேட் விஷயத்தை தெரியக்கூடாது, இல்லை சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறது. நம்ம தெரியாமல் நம்ம இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்கிறோம். ஆனால் நமக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை யாருமே கிடையாது இல்லையா? நமக்கு தெரியாமல் தான் நம்ம அந்த சினிமா படங்கள் கண்ட படங்கள் எல்லாம் கூட்டி போய் காமிக்கிறாங்க இல்லையா இந்த பிள்ளைங்களுக்கு. அப்போ பார்க்குறதெல்லாம் அதுங்க அப்படியே நம்புங்க. அப்போது அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த அத்தனை விஷயங்களையும் அந்த 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 உயிரிங்கிறது, அந்த பசுங்கிறது உள்ளே வாங்கி போட்டு 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 பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த உயிர் அந்த அந்த மாயை சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு நெகட்டிவ்ஸு அதுவாகவே மாறிடுது. அதுவாகவே அப்புறமா எப்படி அந்த அந்த கடவுள் உங்களுக்கு தேவையானலாம் கொடுப்பாரு, செய்வார் இல்லைங்களா? அப்போ நீங்கள் ஏதோ நீங்கள் கோயிலில் போயிட்டு வேண்டுறீங்க, அதை பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, பூஜை பண்ணி ரொம்ப பண்ணுறீங்க இல்லையா? என்ன பண்ணாலும் சரிங்க, நம்ம மனதில் நம்ம எப்படி இருக்கும் அதுதான் பேஸு. சரிங்களா? அதுதான் பேஸு. அதுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓஹோ, நீங்கள் அதனால தான் இந்த மாதிரிலாம் ஆகியிருக்கா அப்படிங்கிறதே நமக்கு தெரியணும் இல்லையா? நமக்கு தெரியாமல் தானே நம்ம போய்ட்டு இதெல்லாம் செஞ்சு தேடிக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். பாருங்கள், அந்த பாசங்கிறது எவ்வளோ ஒரு வல்லமையானது பார்த்துக்கோங்க. இந்த பாசம் பையில் அந்த பதியே பசுவாக மாறிடும் அப்படின்னா, அப்போ நம்மளாம் இத்தனை வருஷமாக நமக்குள்ளே போட்ட அந்த எண்ணங்கள், அந்த உணர்ச்சிகள்லாம் பார்த்துக்கோங்க. அப்போது நம்மளாம் நம்ம இந்த அளவுக்கு ஒரு சௌக்கியமாக இருக்கிறதே யாரோ செய்த புண்ணியம் தான் இல்லைங்களா? யாரோ செய்த ஒரு புண்ணிய ஒரு கர்மாவனால தான் நம்ம இந்த அளவுக்காக நம்ம ஒரு சௌக்கியமாக இருக்கும். ஏன்னா நமக்கு இதெல்லாம் வெளியில் யாருமே சொல்கிறதில்ல, நமக்கு தெரியறதில்லை இல்லைங்களா? நம்ம பாருங்கள், நமக்குள்ளபடிய ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த அணுவில் இருக்கக்கூடிய அந்த பதி இங்கே பசுவனுக்கு பதினா கடவுள் தன்மைக்குள்ள கடவுளாக இருக்கக்கூடியது. இந்த பசுங்கிறது நம்மளுடைய ஆன்மா, நம்மளுடைய உயிர். சரிங்களா? இதுக்கு பார்த்திங்கன்னா 3 ஒரு வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? அது அதான் என்னென்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த பதி பார்த்திங்கன்னா எல்லாவற்றிலும் கலந்தும் இருக்குது. சரிங்களா? எல்லாத்துக்குள்ளேயும் அது கலந்தும் இருக்குது. அதே மாதிரி அது கடந்தும் இருக்குது. சரிங்களா? அது கடந்தும் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி அப்போ பார்த்துக்கோங்க, இது எல்லாமே நம்ம உடம்புல தான் இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடியது தான் நான் பேசிகிட்ருக்கேன், வேற எங்கேயும் இல்லை. இதெல்லாம் இப்போது அந்த பதி எல்லாத்துலேயுமே எல்லாவற்றிலையுமே கலந்தும் இருக்குது, அதே மாதிரி கடந்தும் இருக்குது.
சரிங்களா? நம்ம பதிங்கிறது நம்மளுடைய ஆன்மா, நம்முடைய ஒரு அணுக்களிலேயும் இருக்கக்கூடிய ஒரு 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 விஷயம் அது. சரிங்களா? அப்போ பாருங்கள், பசு வந்துட்டு எல்லாவற்றிலும் கலந்த பொருளின் தன்மையை இப்போ வந்து பிரதிபலிக்குது. சரிங்களா? பசுங்கிறது தான் வந்து நம்மளுடைய அந்த ஒரு வந்து ஒரு சின்ன வந்து ஒரு உயிராக சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாவற்றிலையும் கலந்துருக்கு. ஆனால் அது கலந்துட்டு அப்படி அதுவாகவே மாறிக்குது. புரியுதுங்களா? அப்போது அதுவாகவே அது வந்து அது வந்து மாறிக்கிறதுனால அது வந்து மாறிக்கிறதுனால அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? அப்போது அதே மாதிரி பதி வந்து பரிசுத்தமானது. சரிங்களா? இந்த பசு வந்து பார்த்திங்கன்னா ஆணவ மலத்தால் கலப்பட்டுருக்கிறது. சரிங்களா? அப்போது நம்ம இந்த 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 உயிர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணவம் சொல்கிறாங்க இல்லையா, தானுக்கு அப்படி சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த 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 எண்ணத்தில் தான் அது வந்து எப்பயுமே இருக்கும். அது இப்போது நம்ம எந்த மாதிரியான வந்துட்டு வந்து ஒரு 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 எண்ணங்கள்லையோ வந்து ஒரு தாட்சி நம்ம வந்து உள்ளே போகிறோமோ அது மாதிரி தான் நம்முடைய செயல்பாடு வந்துட்டு அமையும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா பதியினுடைய வல்லமை, குணம், சக்தி ஆகிய இவைகளில் முக்காலமும் மாறுவதே கிடையாது. சரிங்களா? இப்போது அந்த பதின்னு சொல்லக்கூடிய அந்த நெறியாற்றலுடைய தன்மை, அது வல்லமைனா அது நினைச்ச முடியாதது எதுவுமே கிடையாது இல்லையா? அதனால் வந்துட்டு எல்லாமே முடியும். அதே மாதிரி அதோடைய குணம் வந்துட்டு என்ன எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், நல்ல குணங்கள், எல்லா நல்ல குணங்களும் அதுதான். சரிங்களா? அதே மாதிரி அதோடைய சக்தி இல்லையா, சக்தியே நமக்கு தெரியும் இல்லையா, வந்து ஒரு செயல்படுறதுக்கு இது ஒரு திறன் இல்லையா. சரிங்களா? அது வந்து எப்பயுமே மாறாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உயிர் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா அது வந்து யாரு கூட அந்த கலப்புற்ற பொருளின் வல்லமை, குணம், சக்தி இது எல்லாமே அப்படியே செய்யும். புரியுதுங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம எதை நம்ம நம்புகிறோமோ நம்ம அதை வந்து அப்படியே செய்வோம். நம்ம இதுதான் நமக்கு நம்முடைய அறிவுக்கு நமக்கு சரின்னு நமக்கு தோணுதுன்னா நம்ம அதை அப்படியே செய்வோம். சரிங்களா? ஆனால் நம்மள சாதாரண மனிதர்கள் நம்ம இல்லையா, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. இது நிறைய விஷயங்கள் இதுதான் சரின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தகுதி வந்து வாய்ந்த வந்து ஒரு 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 மனிதர்களாக நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போது இந்த பசு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தன்மைகளை வந்துட்டு மாறாதது தான். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த களைப்புற்ற யாரு கூட போய் சேருதோ அதை வந்து அப்படியே வந்து செய்யும். அவங்களுடைய வல்லமை, அவங்களுடைய குணம், அவங்களுடைய சக்தி இது எல்லாமே அப்படியே வந்துட்டு அந்த அதுவாகவே மாறுது சொல்லுவாங்க இல்லையா. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பசு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த உயிருடைய நேச்சர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆனால் பதி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அது வந்து எப்பயுமே அது மாறாது. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா பதி வந்து பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் அறிவிக்கும் வல்லமையுடையது. பசு வந்து பார்த்திங்கன்னா பதியின் உதவியால் தான் அறிய முடியும். புரியுதுங்களா? பதி வந்து எல்லாத்தையுமே வந்து அதுக்கு தெரியும். அதுக்கு வந்து நேச்சரே தான் அதுக்கு இப்போ எல்லாமே தெரியும், அதான் அந்த அறிவது. ஆனால் அந்த பசுக்கு இல்லையா நம்முடைய உயிர்கிறது அது பார்த்திங்கன்னா அந்த பதியின் வந்து ஒரு உதவியினால தான் அதுக்கு தெரியும். சரியா? இந்த பதி சொல்லலைன்னா அதுக்கு தெரியாது இல்லையா. ஆகவே பதி வந்துட்டு வந்து ஒரு அருவ சித்தம்.
சரிங்களா. பசு வந்துட்டு வந்து ஒரு உரு உருவ சித்தம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அருவம் அப்படின்னா வந்துட்டு கண்ணுக்கு தெரியாதது பதிங்கிறது. ஆனால் அந்த பசுங்கிறது பார்த்தோன்னா வந்து அது வந்து யாரு கூட போகுதோ அப்படியே மாறிடுதுல அது. அப்போது அந்த பசுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு உருவ சித்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இப்போது இதில் நமக்கு வந்து என்ன நமக்கு நம்மளுடைய தேவைகளுக்கும் வந்து ஒரு ஒரு நீடுக்கும் இல்லை நம்மளுடைய வந்து ஒரு சுகமான ஒரு சௌக்கியமான வாழ்க்கைக்குமே நம்ம இப்போ வந்து யார் கூட இல்லை எது கூட இருந்தால் நமக்கு நல்லது சொல்லுங்கள். நம்ம பதி கூட இருந்தால் நல்லதா இல்லை வந்துட்டு பாசத்தை கூட இருந்தால் நல்லது இல்லை தான் நல்லதா நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பதி கூட இருக்கிறது தான் நல்லது. சரிங்களா. நாமங்கிறது தான் பசு. ஓகேங்களா. இப்போ வந்து பதி கூட இருக்கிற நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா அது நம்ம வந்துட்டு அது இருக்கிற மாதிரி நம்ம இருக்கணும் இல்லையா. அது இருக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். அதுக்க மாதிரி நம்ம இருக்கிறோம்னா நம்ம அதுவே நமக்குள்ளே இறங்கி நம்மளை அதை வந்து செயல்படுத்தும். சரியா. அப்போது நமக்கு என்ன தேவை, நம்ம எப்பயும் சந்தோஷமாகணும், சுகமாகணும், சௌக்கியமாகணும், அந்த வேணும் நமக்கு இல்லையா. அது எல்லாமே நமக்கு நம்ம வந்து கிடைக்கும். சரிங்களா. நமக்கு கிடைக்கும். அதுக்கான வழிகளும் நமக்கு திறக்கும். நம்மளுடைய ஆசைகள், விருப்பங்கள் எல்லாமே, தேவைகள் எல்லாமே வந்துட்டு வந்து நிறைவேறும். சரிங்களா. அப்போது நம்ம எப்பயுமே அந்த பதிங்கிற அந்த அந்த ஒரு கடவுள் கூடயே நம்ம வந்து நம்ம வந்து இருந்து செயல்படுறது தான் நமக்கு நல்லது இல்லையா. நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் நமக்கும் வந்து நல்லது. அதெல்லாம் சொல்கிறது எந்த ஒரு நெகட்டிவ் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து நம்ம வந்து நம்ம வந்து நினைக்கவே கூடாது. நம்ம நினச்ச அந்த 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 ஒரு கணத்துலேயே நம்மளுடைய அந்த இது இருக்கு இல்லையா, பதிங்கிறது அந்த ஒரு இறையாற்றல் இருக்கு இல்லையா, அதாவது வந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செயல்படுறது எல்லாமே ரொம்ப பெருமுயற்சி எடுக்கணும். சரிங்களா. நீங்கள் உங்களுடைய சுய இதை வச்சு நீங்கள் வந்து செயல்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்துட்டு நிறைவேற்றிக்கிறதுக்கு நீங்கள் பெருமுயற்சி எடுக்கணும். சரிங்களா. அப்படியே நீங்கள் பெருமுயற்சி எடுத்து செயல்பட்டாலும் நம்மளுடைய மனித அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. சரிங்களா. அப்போது நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம யோசிச்சு தான் செய்கிறோம். நம்ம வந்துட்டு வந்து விசாரித்து தான் செய்கிறாங்க இல்லையா. ஆனால் ஏன் வந்துட்டு வந்து தப்பாக முடியுது இல்லையா. அப்போது நமக்கு தெரியாத விஷயங்கள், நம்ம அறியாத விஷயங்கள், அந்த கடவுளுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள் எவ்வளோ இருக்குது இல்லையா. அப்போ அந்த கடவுளையே நம்ம வந்து ஒரு துணையாக நம்ம வந்து வச்சிட்ருக்கோம் அப்படின்னா அப்போது அந்த கட்டத்தில் நமக்கு வந்து தவறு வந்துட்டு உண்டாகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் இல்லைங்களா. என்ன ஆனால் நீங்கள் அந்த பதின்னு சொல்லக்கூடிய அந்த வெளியாற்றின் மூலமாக நீங்கள் வந்து செயல்படுறீங்கன்னா அது வந்துட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களையே வந்துட்டு அதுவாக வந்து மாற்றிக்கும். சரிங்களா. அந்த பதிங்கிற அந்த கடவுள் இப்போது நமக்கு தேவையான இது எல்லாமே நம்மளுடைய வந்து எல்லாமே புரியுதுங்களா. நமக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்துட்டு சாதிச்சுக்கலாம், நம்ம வந்துட்டு நிறைவேற்றிக்கலாம், நம்ம வந்து அடையத்துக்கான அந்த ஒரு தகுதி நம்மகிட்ட வந்து வந்துடும். சரிங்களா. அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பதிங்கிற அந்த இறையாற்றல் நம்ம வந்து ஒரு அதிகமாக வச்சுக்கணும். நம்ம வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறது. நான் எப்பயுமே வந்துட்டு அந்த நீங்கள் அப்படிங்கிற அந்த இறையாற்றலுடைய நேச்சர்லேயே இருங்கன்னு சொல்கிறது. அப்போ தான் நம்மளும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக எல்லாமே கிடைக்கப்பட்ட வந்து ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் இல்லைங்களா. ஓகேங்களா. இப்போது அந்த கடவுளுடையக்கிட்ட இது எவ்வளோ வந்து ஒரு குட்னஸ்ஸு வந்து இவ்வளோ வந்துட்டு ஒரு நன்மைகள் இருக்கோ அது எல்லாமே போய்ட்டு வந்து
வந்து சேர்ந்துருவோம். சரிங்களா? எல்லாமே எல்லாமே வந்து சேர்ந்துரும். சரிங்களா? அப்போது நம்ம செய்ய வேண்டியது அந்த ஒன்றே ஒன்று, நம்முடைய சோலுக்கழியா, நம்முடைய ஆன்மா, நம்முடைய உயிருக்கழியா, அந்த உயிரை மட்டும் நீங்கள் அப்படியே தூய்மையாக வச்சுக்கோங்க. சரி, அது எந்த அளவுக்கு அது வந்து தூய்மையாகவும் வந்து ஒரு ஒரு பேட்டியாகவும் வந்து இருக்கும், அந்த அளவுக்கு அந்த காடு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த பேராற்றல், அந்த பேராற்றலுடைய அந்த ஒரு எனர்ஜியை நம்ம கேதர் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம கேதர் பண்ணி நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அந்த பேராற்றல் நமக்குள்ளே இருந்து நம்மளுக்கு வந்து செய்யும், நம்மளை வந்து வழிநடத்தும். சரிங்களா? அப்போது நம்மளுடைய சந்தோஷமான திருப்தியான வாழ்க்கைக்கு நமக்கு என்ன வேணும்? நம்மளுடைய மன தூய்மை தான் வேணும், இல்லைங்களா? சரிங்களா? ஏன்னா ஃப்யூச்சர் அப்படிங்கிறது கடவுள்கிட்ட தான் இருக்குது இல்லையா? அப்போது அந்த கடவுளுடைய அந்த ஒரு கிருபையை நம்ம வாங்கணுன்னா அதுக்கு அந்த கடவுளுடைய நேச்சரான அந்த ஒரு எல்லா குணங்களும் நம்மகிட்ட இருக்கணும். அப்போது அந்த வந்து கடவுளுடைய நேச்சரான எல்லா குணங்களும் நம்மக்கிட்ட வர்றதுக்கு அந்த கடவுள் நினைச்சா தான் வந்துட்டு நமக்குள்ளே இருந்து செயல்படுவார் இல்லையா? அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த கடவுளுடைய நேச்சரான அந்த ஒரு நன்மைகள் 4 பேருக்கு நன்மை செய்கிறது, எந்த ஜீவனுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு மனதாலையும் தேங்கி நினைக்காமல் இருக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து ஏன்ற ஒரு நன்மையை செய்கிறது, இது எல்லாமே அந்த காடுடைய நேச்சர். வேணும்னு நிறைய இருக்குது. நம்ம அதை விரிவாக வேறு பதிவில் பார்க்கலாம். நன்றி.